ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான வேர்க்கடலை எள்ளு உருண்டை. இந்த உருண்டையில் புரோட்டீன், கால்சியம், அயன், விட்டமின்ஸ், ஃபைபர்னு ஏகப்பட்ட சத்துக்கள் ஒரே உருண்டையில் அடங்கியிருக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தினமும் ஒரு உருண்டை சாப்பிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. கடையிலேயே வறுத்த வேர்க்கடலை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் வறுத்த கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. எள்ளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் லேசாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்து சேர்த்துக்கங்க. அப்போ தான் எள்ளோட கசப்புத்தன்மை இருக்காது. கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3/4 பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க. அடுத்து வெல்லம் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான், நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து அழுத்தி உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு மாவு உதிரியாக தெரிஞ்சாலும் வேர்க்கடலை எள்ளு ரெண்டுலேயுமே எண்ணெய் பிசுப்பு தன்மை இருப்பதனால நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாவே வரும். ஒருவேளை உங்களுக்கு உருண்டை பிடிக்க சரியாக வரலன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அவ்வளவுதான், இதே மாதிரி எல்லா உருண்டையும் நாம் பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருண்டை 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட நமக்கு கெட்டு போகாது. ரொம்ப ஹெல்த்தியான இந்த உருண்டையை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.